பண்ணுது? உயிர் கொடுக்குது. எதுக்கு உயிர் கொடுக்குது? நீங்கள் எதை பேசுனீங்களோ அதுக்கு உயிர் கொடுக்குது. அப்ப தவறான விஷயங்களை பேசுனீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஆமா, சரியான விஷயம் நீங்க பேசுனீங்கன்னாக்கா அதுக்கு என்ன பண்ணுவீங்க? உயிர் கொடுக்குறீங்க. அப்ப எந்த காத்த எதுக்குள்ள அனுப்புறீங்க அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. காலையில் எந்திரிச்ச உடனே வாயை திறந்து பேசும் பொழுது நல்ல வார்த்தைகளை பேச ஆரம்பிங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு பரிகாரியா இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறாரு, எனக்கு கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவாரு, இந்த நாளை கர்த்தர் எனக்கு ரொம்ப அற்புதமா நடத்தி கொடுப்பாரு. அப்படி ரிலாக்ஸா பேச பேச அதுக்கெல்லாம் உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு வாரமும் சொல்கிறேன். சில பேர் யோசிக்கிறாங்க, இவர் இன்னும் ஆண்டோடைய 2ஆம் வருகை வரைக்கும் இந்த வசனத்தை விட மாட்டார் போல், இதையே அறிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பார் போல். இந்த ஒரு வசனம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துருச்சுனாக்க உங்கள் வாழ்க்கையை தேவன் தலைகளாய் புரட்டக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், நீங்களாம் சாதாரணமான ஆள் கிடையாது. வார்த்தைக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அப்படியே கடந்து போகிறேன். ஜெபித்த பின் கவலைப்படுவது பறக்கும் பறவையின் சிறகை முறிப்பதற்கு சமம். தமிழ் புரியுது உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? சில பேர் ரொம்ப ரொம்ப பழைய பீஸாக இருப்பார் போல், பழைய தமிழ்லாம் யூஸ் பண்ணுறாரு. சிம்பிளாக சொல்லுங்கள் சார். ஜெபிச்சோன்னே கவலைப்பட்டனா காக்கா இருக்குல்ல, அதனுடைய சிறகை வச்சு போட்டனாக்க அதனால பறக்க முடியாது. இப்படியும் பேசலாம். விஷயத்தை எப்படி சொல்லணுன்றது முறை இருக்குல்ல, அதை அப்படி சொல்கிறேன். ஜெபித்த பின் கவலைப்படுவது பறக்கும் பறவையின் சிறகை முறிப்பதற்கு சமம். ஜெபித்த பின் சந்தோஷப்படுவது பறக்கும் பறவையை கூண்டிலிருந்து திறந்து பறக்க விடுவதற்கு சமம். கஷ்டமா இருக்கா? புரியுது? ஈஸியா இருக்கா உங்களுக்கு? நீங்க ஜெபிச்சவன கவலைப்பட்டீங்கன்னாக்க என்ன அர்த்தம்னாக்க, ஜெபம் என்ற பறவையினுடைய சிறகை முறிச்சிட்டீங்கன்னாக்க அதனால என்ன பண்ண முடியாது? அதனால எப்படி தான் போக முடியும்? நடந்து தான். அதனால சில பேர் ஜெபிச்சு பல வருஷங்களா பல நாட்களா பதில் வரல. ஏன்னாக்க ஜெபிச்சு முடிச்ச உடனேயே கவலைப்படுவாங்க. அப்படின்னா என்னன்னாக்க, ஜெபம் என்ற பறவையினுடைய சிறகை முறிச்சிட்டு அந்த பறவையை விட்டீங்கன்னாக்க அந்த பறவை நடந்து தான் போகும். அதனால பறக்க முடியாது. அவனுடைய சிறகுகள் மறுபடியும் வளர்ந்து முடிகிற வரைக்கும் அதனால பறக்கவே. சரி, இன்னொன்று, ஜெபித்த பின் சந்தோஷப்படுவது பறக்கும் பறவையை கூண்டிலிருந்து திறந்து வெளியே பறக்க. ஜெபிச்ச பிற்பாடு சந்தோஷமா இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஜெபிச்சுட்டேன், எனக்கு கர்த்தர் கட்டாயமா செய்வார் அப்படின்னா என்னன்னாக்க, உங்க ஜெபம் என்ற பறவையை, கூண்டுக்குள்ள இருந்த பறவையை எடுத்து வெளியில் என்ன பண்றீங்க? பறக்க விடுறீங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு லைஃப்ல நிறைய பேர் ஜெபிச்ச பிற்பாடு தான் கவலைப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி கூட நல்லா இருப்பாங்க போல. எங்க போயிட்டு வரீங்க? ஜெபத்துக்கு போயிட்டு வரேன் ஐயா. அப்புறம் சிஸ்டர், நினைச்சாதான் ஒரே பயமா இருக்கு. கேட்க நமக்கே இருதயம் ஆடும். ஜெபிச்சிட்டீங்கன்னாக்கா சந்தோஷமா இருக்கணும். ஜெபிச்ச பிற்பாடு கவலைப்பட்டீங்கன்னாக்க ஜெபம் என்ற பறவையினுடைய சிறகு என்ன பண்றீங்க? உடச்சி போடுறீங்க. அதனால பறக்க முடியாது. அதனால சில பேர் சொல்லுவாங்க, உன் ஜெபம் இந்த கூரையை தாண்டுமா? சில ஊழியக்காரங்க கேட்பாங்க, உன் ஜெபம் இந்த கூரையவே தாண்டாது, ஏன் உடச்சி போடுறீங்க? நான் சொல்றேன், ஜெபிச்ச பிற்பாடு சந்தோஷம் பாருங்க. ஒரு வசந்த வேமவாசி, அதுலேருந்து கடந்து போறேன். 1 சாமுவேல் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. 1:18. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுடைய உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தார். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லையே. 17-18 சேர்த்து வாசிங்க. அதற்கு ஏலி, சமுத்திரனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. அவர்கள் அதிகாலையில் எழுந்து. போதும். அப்புறம் அவள் துக்கமுகமாய். ஆமா, அப்பனா அந்த வசனத்தை படிக்கும் பொழுது பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்கணும். இத்தனை வருஷமா அந்த அம்மா கோயிலுக்கு போயிருக்கு, மூக்க சிந்தி ஜெபிச்சிருக்கு, கண்ணீரோடு ஜெபிச்சிருக்கு. ஜெபிச்ச பிற்பாடு என்ன பண்ணிருக்குனாக்கா கவலைப்பட்டிருக்கு. கவலைப்பட்டது மட்டும் கிடையாது, சாப்பாடு சாப்பிடாம பல நாட்களா கடும் உபவாசத்தில் இருந்திருக்குது. ஆனாலும் காரியம் நடக்கவே இல்லை. ஆனால் அன்னைக்கு கடவுள் ஒரு வெளிப்பாடை கொடுக்குறாரு. என்ன பண்றாங்க பாருங்க. பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய், படிங்க, பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். என்ன பண்ணாங்க? போஜனம் செய்தாள். ஜெபிச்ச பிற்பாடு இன்னும் 2 நாள் உபவாசத்துக்கு பிளான் பண்ணக்கூடாது. நிறைய பேர் பண்ணுறது அதுதான். இன்னும் சிஸ்டர் ஜெபம் பண்ணிட்டேன் ஐயா, அப்புறம் சிஸ்டர் இன்னும் 3 நாள் உபவாசம் போடலான்ட்டு இருக்கிறேன் ஐயா. ஜெபிச்ச பிற்பாடு 3 நாள் உபவாசமா?
அப்போ நீ சரியா ஜெபிக்கல, நீயே உன் வாயில சொல்ற. ஜெபிச்ச பிற்பாடு அண்ணால் என்ன பண்ணாங்க? போஜனம் என்னதுங்க? நல்லா சாப்பிட்டாங்க. ஜெபிச்சிட்ட பிற்பாடு நல்லா சாப்பிடணும். ஜெபிச்சிட்டிங்களா? வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணுங்க. வரும்போது தலப்பாக்கட்டில் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வாங்க, இல்லை ஹைதராபாத்தில் ஒரு பிரியாணி வாங்கிட்டு வாங்க. ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடும் பொழுது என்ன நடக்குது தெரியுங்களா? ஜெபிச்ச பிற்பாடு நீங்கள் போஜனம் பண்ணும் பொழுது அது எதை காட்டுதுனாக்க, நீங்கள் ஜெபித்த ஜெபத்தின் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கீங்கன்றதை காட்டுது. ரெண்டாவது என்ன பண்ணுதுனாக்க, அவள் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்க முகமாய். அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்திருக்கிறா? சாப்பிடாம இருந்திருக்கிறா, துக்க முகமா இருந்திருக்கிறா. அவளை பார்க்கும் பொழுதெல்லாம் அவனுடைய வீட்டுக்காருக்கு மனசு ரொம்ப வேதனையா இருக்குது, துக்கமா இருக்குது, கவலையா இருக்குது, ரொம்ப பயந்துக்கிட்டு ரொம்ப ஒரு விதமா லீனா ஒல்லி ஆகிக்கிட்டே இருக்கிறா. ஆனால் அன்னைக்கு வந்து ஆலயத்தில் ஜெபித்த பிற்பாடு அவள் துக்க முகமா இருக்கவில்லை. அப்படின்னா அவள் எப்படி இருந்தா? சந்தோஷமா இருந்தா. உங்களை மற்றவங்க பார்க்கும் பொழுது உங்கள் முகத்தை பார்த்த உடனே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னாலே அது எதை காமிக்குதுனாக்க, உங்கள் கடவுள் எவ்வளோ நல்லவர்ன்றது காட்டுது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ ஜெபித்த பின் கவலைப்படுவது பறக்கும் பறவையின் சிறகை முறிப்பதற்கு சமம். ஜெபித்த பின் சந்தோஷப்படுவது பறக்கும் பறவையை கூண்டிலிருந்து திறந்து வெளியே பறக்க விடுவதற்கு சமம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுறாரு. இத்தனை நாள் ஜெபிச்சுட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த, ஆனால் ஜெபிச்ச பிற்பாடு சந்தோஷப்படு. உன் லைஃப்பை லைட்டாக மாத்திட்ட அப்படின்னாக்க உன் வாழ்க்கை எல்லாமே மாறக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நீ ஜெபத்துக்கு போனேனாக்கா ஜெபிச்சுட்டு வெளியில் வந்தோன்னே சந்தோஷமா வாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு, கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு, கர்த்தர் இந்த காரியங்களை செய்வாரு அப்படின்னு நம்பிக்கையோடு கூட வாங்க. நீங்கள் ஜெபிச்ச பிற்பாடு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்ல என்ன நடக்க போகுதுன்றதற்கான ஒரு டோக்கனாக இருக்குது. ஹல்லேலூயா! ஜெபிச்ச பிற்பாடு கவலைப்பட்டீங்கன்னாக்க டோக்கனை தொலைச்சிட்டிங்கன்னு அர்த்தம். கவர்மெண்ட் டோக்கன் கொடுக்குறாங்க, 5000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னான்னு அந்த டோக்கன் எவ்வளோ பத்திரமா வச்சிருக்கிறீங்க? அப்பப்போ போய் பீரோ திறந்து பார்க்குறது, டோக்கன் இருக்கா இல்லையா, டோக்கன் இருக்கா இல்லையா, அந்த டோக்கனை பத்திரமா வச்சுக்கிறீங்க. டோக்கன் போச்சுனாக்கா உனக்கு பணம் கைக்கு வராது. அதே போலதான் ஜெபிச்ச பிற்பாடு சந்தோஷமா இருந்தீங்கன்னாக்கா அதுதான் டோக்கன். அந்த டோக்கன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதை ஜெபித்தீங்களோ அதை தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்போ ஒன்று தெரிஞ்சுக்க, ஜெபம்ன்றது ஒரு பறவை. அந்த பறவை நான் கவலைப்படும் பொழுது அதனுடைய சிறகு முறிக்கப்படுது, நான் சந்தோஷப்படும் பொழுது அது கூண்டிலிருந்து வெளியில் வந்து பறக்க ஆரம்பிக்குது. அப்படிதான் நான் ஜெபிச்ச பிற்பாடு கவலைப்பட்டனாக்க என் ஜெபத்துக்கு பதில் வராது. நான் ஜெபித்த பிற்பாடு சந்தோஷப்படும் பொழுது அந்த பதிலை நான் சீக்கிரமாய் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். இந்த ஒரு சின்ன துணுக்கோடு கூட வார்த்தைக்குள்ள கடந்து போகலாம். சங்கீதம் 103:5 எடுத்து ஒரு வாசிக்க கேட்போம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப பால வயது போல் ஆகிறது. எல்லாரும் சொல்லுங்களேன், கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. ஆமென். இப்போ இந்த வார்த்தைக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க? இந்த வெளிப்பாடு கிடைச்சிச்சுன்னா போதும் சார், நீங்களாம் சூப்பராக இருவீங்க. வாழ்க்கை வசனத்தை சொல்லும் பொழுது உயிர் கொடுக்குறீங்க. உங்களால் மட்டும்தான் உயிர் கொடுக்க முடியும். அந்த ஆற்றலை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. கழுகுக்கு சமானமா என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. போன வாரத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்தேன். கழுகு தன் ஆற்றலை புதுப்பித்து கொண்டே இருக்கிறபடியால் மனதளவிலும் உடலளவிலும் அது புதிய வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே போலதான் விசுவாசி தன் ஆற்றலை புதுப்பித்து கொண்டே இருக்கும் பொழுது மனதளவிலும் உடலளவிலும் அவன் புதிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தயாராக கூடியவனாக இருக்கிறான். அப்ப கழுகு தன் ஆற்றலை புதுப்பித்து கொண்டே இருக்குது. கழுகுனுடைய ஆற்றல் என்னன்னு சொல்லி கொடுத்தேன். 3 காரியங்களை காண்பிச்சு கொடுத்தேன். 1, அதிக உயரத்தில் பறக்கும். 2, அதிக கூர்மையாய் பார்க்கும். 3, உயிருள்ள உயிரினத்தை வேட்டையாடி புசிக்கும். இந்த 3 ஆற்றல் கழுகுக்குள் இருக்கிறபடினாலே இந்த ஆற்றலை கழுகு புதுப்பித்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் அது புதிய வாழ்க்கைக்கு தயாராக கூடியதாக இருக்கிறது. மனதளவிலும் உடலளவிலும் கழுகு புதிய வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ரினியூ அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பயர் அப்படின்னாக்க முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ரினியூ அப்படின்னாக்க மறுபடியும் வாழ போகுதுன்னு அர்த்தம். உங்களை எல்லாம் தேவன் இந்த உலகத்திலே நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா! எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 40 கடந்துட்டேன், 50 கடந்துட்டேன், 60 கடந்துட்டேன், 70 டச் பண்ணிட்டேன், அந்த பேச்சுக்கு இடமே கிடையாது. சங்கீதம் 92 கடைசி வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம்.
நீடித்த நாட்களாய் அவனை 92 12 15 கடைசி வசனம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து ஆ. புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். எப்ப இருப்பாங்களா? முதிர் வயதிலும். முதிர் வயதுனா என்ன? இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்டுல முதிர் வயது அப்படின்னாக்க 40 கிராஸ் பண்ணிட்டா முதிர் வயது அப்படின்ட்டு இன்னைக்கு ஸ்டாம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டிவியை ஓப்பன் பண்ணாலே போதும், 40 வயது ஆனால் உங்களுடைய எலும்புகள் தேய துவங்கும், 40 வயதானால் சுகர் வரும், 40 வயதானால் ப்ரெஷர் வரும், 40 வயதானால் கண்ணு மங்கும். வாசன் கேர், கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம். நீங்கள் இருக்கிறனால தான்டா கவலையாக இருக்குது, நீங்கள் இருக்கிறனால தான் கவலையாக இருக்குது. ஒவ்வொரு டிவி சேனலில் திறந்தாலும் என்ன போடுறாங்க, எனக்கு இது வந்தால் இது வந்துடும், 40 தாண்டிட்டீங்கன்னாக்கா அப்போ டெட்லைன் செட் பண்ணுறானுங்க. என்னன்னா 40 தாண்டிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கோங்க, 40 தாண்டிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய கண், உங்களுடைய காது, உங்களுடைய இருதயம், உங்களுடைய கிட்னி ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணி வச்சுக்கங்க தம்பி, தப்பு கிடையாது, அது எல்லாமே உங்களுக்கு அது கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு டெஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கனாக்க 40 தாண்டின உடனே அது முதிர் வயதுன்னு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மாடர்ன் வேர்ல்டில். ஆனால் வேதத்தில் சொல்லுது, மோசே 120 வயதிலே அவன் கண் மங்கவும் இல்லை, அவன் பலன் குறையும் இல்லை. காலேப் 80 வயசுல கேட்கிறான், அந்த மலை நாடை எங்களுக்கு தாரும், நான் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவேன். தம்பி, மாடிப்படி ஏறினாலே கால் ஆடுது, நீ மலை நாடை கூடுன்னு கேட்குற, 80 வயசுல கேட்குற. 80 வயசுல தட்டு தடுமாறி படிக்கட்டு ஏறதே கஷ்டமா இருக்குது. மலை நாடு அப்படின்னாக்கா மேடா இருக்கும், அதுல போய் சண்டை போட்டு அந்த இடத்த பிடிக்கணும் அப்படின்னாக்கா சும்மா கிடையாது. அவன் சொல்றான், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களுக்குள் ஜீவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் முதிர் வயதிலும் அப்படின்னாக்கா அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்னாக்க, வயசானாலும் உன் ஸ்டைல் இன்னும் பாருங்க, வசனம் தான் சார் தெரியல, எல்லாம் எங்களுக்கு தெரியுது சார். வயசானாலும் ஸ்டைலு, வயசாகும் போதும் ஸ்டைல் இன்னும் அதிகமாகணும். எனக்கெல்லாம் ஸ்டைல் பண்ணுறதே பிடிக்காது. சரியாக இருக்கும், தலை வாடுறதோ இல்லை நல்லா ட்ரெஸ் பண்ணுறதோ ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருந்துட்டு போவோம், சிம்பிளாக இருந்துட்டு போகணும். ஆனால் என்னன்னு தெரியல, கொஞ்ச நாள் என்னன்னாக்க கொஞ்சம் நல்லா நம்மளை காமிச்சிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கடவுள் கொடுக்குறாரு. அண்ணன் இந்த மாதிரி நான் கேரக்டரே கிடையாது ஆண்டவர், நீ அந்த மாதிரி கேரக்டர் இல்லைடா, நான் உன்னை பார்க்கணுன்னு விரும்புகிறேன், நான் பார்க்கணுன்னு நீ மாற்றிக்க மாட்டியா, நான் மாற்றி நீங்கள் பார்க்கணுன்னு நான் மாற்றிக்கிறேன் ஆண்டவர். ஆமாம், ஸ்டைலாக இரு ஆண்டவரே. 40 44 45 வந்துருச்சு, இதுக்கப்புறம் ஸ்டைலு, இதுக்கப்புறம் தான்டா ஸ்டைலு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? உலகம் சொல்கிற சிஸ்டத்தின்படி வாழ்கிறவங்க நம்ம கிடையாது, கடவுள் சொல்கிற சிஸ்டத்தின்படி வாழக்கூடியவர்கள். ஹல்லேலூயா. 45 வயசு வரைக்கும் நான் பண்ணாத ட்ரெஸ்ஸை இதுக்கப்புறம் தான் நான் பண்ண போகிறேன். 45 வயசு வரைக்கும் நான் பண்ணாத ஸ்டைலை இதுக்கப்புறம் தான் தேவன் என்னை கொண்டு பண்ண போகிறாரு. ஏன் அப்படின்னாக்க, இந்த உலகத்துக்கு எதிராக நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். செத்த மீன் உலகத்தோடு தண்ணீரோடு சேர்ந்து மிதக்குமா, உயிருள்ள மீன் தன்னுக்கு எதிராக மிதக்கக்கூடியதாக இருக்குதா? நம்ம எல்லாம் உலகத்தின் சிஸ்டத்துக்கு ஆப்போசிட் திசையில் பறக்கக்கூடியவர்களாக, நீந்தக்கூடியவர்களாக ஒரு ஜீவனை கடவுள் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ முதிர் வயதில் எப்படி இருப்பாங்களா? முதிர் வயதிலும் கனி தந்து. இந்த கனின்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, இந்த கனின்ற வார்த்தைக்கு வந்துட்டு நிறைய ஊழியக்காரங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்கனாக்க, நல்ல குணாதிசயங்களை குறித்து சொல்கிறாங்க, ஆரோக்கியத்தை குறித்து சொல்கிறாங்க, பிள்ளை பெற்றெடுக்கிறதை குறித்து சொல்கிறாங்க. இந்த கனின்ற வார்த்தை நிறைய வார்த்தையில் அடக்கக்கூடியதாக இருக்குது. அதனால கடவுள் எழுதி வைத்திருக்கிறாரு, முதிர் வயதிலும் கனி தந்து. அந்த வார்த்தையை நல்லா பாருங்க. சபையில் காலைல பிரசங்கிச்ச ஒரு சபையில் கடவுளுடைய வார்த்தை வாசிக்கிறதுக்கும் மனப்பாடம் செய்ததுக்கும் கிடையாது. கடவுளுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது மெய் சிலிர்க்கணும், மெய் மறக்கணும். இதுக்கு தான் கடவுள் வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. வசனத்தை படிக்கும் பொழுது ஒன்று நடக்கணும், என்ன பண்ணணும்? மெய் சிலிர்க்கணும். அப்போ என்னதுங்க? புல்லரிக்கணும் வசனத்தை படிக்கும் பொழுது. அடுத்து மெய் மறக்கணும். அப்படின்னாக்க கடவுள் இப்படி எழுதி கொடுத்துருக்கிறாருனாக்க என் வாழ்க்கையில கட்டாயம் அதை தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். முதிர் வயது ஆனாலும் நான் உன்னை விடுவதில்லை என்று தேவன் சொல்லுகிறார். வயசாயிடுச்சுனாக்கா நம்ம விட்டுருவோம், சம்டைம்ஸ் வயசாயிடுச்சுல விட்டுரு. ஆனால் கடவுள் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? வயசு ஆக ஆக தான் அவங்க மேலே கேர் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு அவ்வளோ கேர் கொடுப்பாங்க, வயதானவங்களுக்கு கேரே இருக்காது. ஏன்னா நம்ம கல்ச்சர் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம அப்படிப்பட்ட சமுதாயத்தில் வாழ ஆரம்பிச்சிட்டோம், வளர ஆரம்பிச்சிட்டோம். வயசானவங்களா சரி ஓகே இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன சாப்பாடோ தண்ணி ஏதோ கொடுங்கப்பா, ஒரு வாரம் சாப்பிடலன்னா செத்தா போகிறாங்க, ஓரம் இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் அந்த குழந்தைக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பால் கொடுக்குறோம், பராமரிக்கிறோம், எல்லாவற்றையும் செய்கிறோம். அந்த ஒரு குழந்தை அந்த பெற்றோர் எப்படி கேர் பண்ணுறாங்களோ, அந்த வயதானவங்களும் கடவுளுக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க சார்? அவங்களும் குழந்தை தான் சார் கடவுளுக்கு. வயதான குழந்தைகள், வயது ஆகாத குழந்தை, வயதான குழந்தை, அவ்வளோதான். அந்த வயதான குழந்தைக்கு தேவன் அதிகமான கேர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் கடவுள் எழுதி கொடுத்திருக்கிறாரு, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள், எலும்பும் தோலுமாய் இருப்பார்கள் எழுதல.
வத்தலும் தொத்தலுமா இருப்பாங்கன்னு எழுதல, புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். அப்படின்னாக்க க்ளோவா இருக்கும் ஸ்கின்னு. ஹல்லேலூயா. நீங்க எத்தனை ஃபேஸ் வாஷ் போட்டாலும், எத்தனை சன்ஸ்கிரீன் போட்டாலும், அது அழிஞ்ச உடனே உங்க ஸ்கின்னு, காஞ்சு போன ஸ்கின்னு காமிச்சு கொடுத்துரும். ஆனா தேவனுடைய வார்த்தையை எடுத்து வாயில வச்சு சொல்லி அது எனக்கு நடக்கும்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னாக்க, உங்களுடைய உடல்ல தேவன் என்ன செய்யறானாக்க, புஷ்டியையும் பசுமையையும் தேவன் கொடுக்கக்கூடியவராக. சங்கீதம் 1 எழுதுறாரு, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இந்த வசனத்தை நான் படித்தேன், நிறைய படிச்சிருக்கிறேன். அன்னைக்கு ஒரு நாள் படிச்சுட்டு இருக்கும்போது கடவுள் சொன்னார், நீர்க்கால்களின் ஓரமாக இருக்கக்கூடிய மரம் எப்பயுமே தண்ணீர் அதுக்கு போய்கிட்டே இருக்கிறபடினால ஃபர்ஸ்ட் அந்த மரத்தில் இருக்கிற இலைகள் என்ன பண்ணாது, உதிராது. இலை இருந்துச்சுன்னா தான் பூ வரும், பூ வந்தாதான் காய் வரும், காய் வந்தாதான் கனி வரும். ஆமாவா இல்லைங்களா? அப்போ இலை உதிர்ந்துருச்சுனாக்க அடுத்த எந்த ப்ராசஸுமே போகாது, அப்படியே பின்னாடி போக ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த மரம் தண்ணீருக்கு பக்கத்திலே இருக்கிறபடினாலே இது எப்பொழுதும் பச்சை பச்சைன்னு இருக்குது, எப்பொழுதும் பூ இருக்குது, எப்பொழுதும் காய் இருக்குது, எப்பொழுதும் கனி இருக்குது. ஏன்னா அந்த மரம் தண்ணீர் ஓடக்கூடிய இடத்துல இருக்குது. சரி, இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் கடவுளுடைய ஜீவ தண்ணீராகிய வார்த்தையோடு கூட நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது உங்க மரத்தினுடைய இலை உதிராது. ஹல்லேலூயா. சில பேருக்கு முடி கொட்டுது அப்படின்ற ஒரு கவலை, எந்த ஆஸ்பத்திரிக்கு போகலாம், எந்த மெடிக்கலை பார்க்கலாம். நான் சொல்றேன், நீங்க ஜீவ தண்ணீரோடு கூட அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னாக்க உங்க முடி கொட்டாது, உங்க முடி உதிராது. சார், மரத்துக்கும் இலைக்கும் கரெக்டு, நீங்க மனுஷனுக்கும் முடிக்கும் சம்பந்தம் போடுறீங்க. சார், மரத்தையும் மனிதனையும் தேவன் ஒப்பிட்டு தான் இந்த வேதம் முழுவதும் பேசியிருக்கிறார். ஆமாவா இல்லைங்களா? அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் ஜீவ தண்ணீராகிய வசனத்தோடு இணைக்கப்பட்டு இருப்பீர்கள் என்றால் உங்கள் தலையில் இருக்கிற முடி கொட்டாது. ஏன் தெரியுங்களா? உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் சார் எண்ணி வச்சிருக்கிறார் சார், விட்டுருவாரா? சில பேர் வீட்டில் செடி வளர்ப்பாங்க, 3 பூ 4 பூ இருக்குனாக்க அப்பப்போ வெளியில் வந்து பார்க்குறது, 3 பூ இருக்குதா, 3 பூ இருக்குதா, 3 பூ இருக்குதான்னு சொல்லிட்டு. யாராச்சும் ஒரு குழந்தைங்க ஒரு பூவை பறிச்சுட்டு போயிட்டாங்க, யாரு பறிச்சது, கேமரா போடு. அந்த பூ ஒரு 1,000 ரூபா தான் இருக்கும். அந்த பூவுக்காக 3000 ரூபாய்க்கு கேமரா போட்டு யாருன்னு பார்க்கறது. நீங்களே இப்படி இருக்கீங்களே, உங்கள் தேவன் உங்களை காட்டிலும் 1000 மடங்கு நல்லவர். அவர் உங்கள் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எப்படி வச்சிருக்கிறாரு சார், எண்ணி வச்சிருக்கிறாரு. ஒரு முடி கீழே விழுந்தா கூட அவர் பதறக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணி வைத்த தேவன் ஒரு நோக்கத்திற்காக வைத்திருக்கிறார். அந்த முடி உதிரும்படி தேவன் அனுமதிப்பது இல்லை. சிம்சோனோட மண்டையை ஃபுல்லாக வலிச்சு எடுத்துட்டானுங்க. அவன் முடி பலன் அவன் முடியல தான் இருக்குன்னு தெரிஞ்சு மொட்டை அடிச்சிட்டாங்க. மொட்டை அடிச்ச பிற்பாடு அவனை வந்து சித்திரவதை பண்ணுறாங்க. அவன் கடவுள்கிட்ட ஜெபிக்கிறான், ஒரு விஷயம் என்னை கேட்டருளும் ஆண்டவர்னு சொல்லி ஜெபிக்கிறான். அவனுடைய தலை மயிர் மறுபடியும் முளைக்க துவங்கினது, அவனுடைய பலன் மறுபடியும் அவனுக்குள் வளர துவங்கினது. ஹல்லேலூயா. சார், நீங்கள் மட்டும் வசனத்தோடு அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னாக்க நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீங்க. உங்கள் மரத்தினுடைய இலை உதிராது, பூ இருக்கும், காய் இருக்கும், கனி இருக்கும், நீங்கள் ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள். புரியுது? அப்ப கழுகுக்கு சமானமா என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கழுகுனுடைய 3 தன்மைகளை அது சீர்தூக்கி கொண்டு இருக்கிறபடினாலே மறு வாழ்க்கைக்கு அது புறப்பட்டு செல்லக்கூடியதாக இருக்குது. இப்போ கழுகு தன்னுடைய திறனை புதுப்பித்துக் கொள்ளும் பொழுது புது வாழ்க்கைக்கு தயாராகிறது. சரி சார், இப்போ விசுவாசி நான் என் வாழ்க்கையில ஒரு புதிய வாழ்க்கைக்கு தயாராகணும்னாக்க நான் என்ன பண்ணணும், எனக்கு என்ன சிறப்பு அம்சம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, விசுவாசியினுடைய ஆற்றல் என்னன்னாக்க விசுவாசிப்பதே. ஹல்லேலூயா. போன வாரம் செய்தி கொடுத்துட்டு வீட்டுக்கு போகும்போது அப்படியே யோசிச்சிட்டே போனேன், விசுவாசினா யாரு, ஏன் விசுவாசின்னு பேர் கொடுத்தாங்க வேதத்தில் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே போனேன். யோசிச்சுக்கிட்டே போகும்போது ஆங்கிலத்தில் எடுத்து பார்த்தா பிலீவர் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. பிலீவர் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு உள்ளே போய் அப்படியே செக் பண்ண ஆரம்பித்தேன். அப்படின்னாக்க பிலீவர்ன்ற வார்த்தைக்கு 24 மணி நேரமும் ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை பிலீவ் பண்ணிக்கிட்டே இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு பேர் தான் பிலீவரா. அது தமிழில் சொல்கிறேன். விசுவாசி அப்படின்னாக்க 24 மணி நேரமும் ஒரு மனிதன் விசுவாசித்து கொண்டே இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு பேர் தான் விசுவாசி என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க?
வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு குறைவு வரும் பொழுது, ஒரு தேவை வரும் பொழுது விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிகள் அல்ல, ஒவ்வொரு நொடி பொழுதும் விசுவாசிக்கிறவர்களே விசுவாசிகள். இரண்டாவது, விசுவாசிக்கிறது தான் உங்களுடைய பேர் ஆற்றலாக தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியுங்களா? விசுவாசிக்கிறது தான். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் சில காரியங்கள் எழுதிட்டு வந்திருக்கிறேன். ஒரு கிறிஸ்டியனுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னாக்க விசுவாசம். ஒரு கிறிஸ்டியனுடைய ஸ்கில் என்ன அப்படின்னாக்கா விசுவாசம். ஒரு கிறிஸ்டியனுடைய பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னாக்கா விசுவாசம். ஒரு கிறிஸ்தவனுடைய குவாலிட்டி என்னன்னாக்கா விசுவாசம். ஒரு கிறிஸ்தவனுடைய கிரேடு என்ன அப்படின்னாக்கா விசுவாசம். இப்போ நான் சொன்ன எல்லா ஆங்கில வார்த்தையும் எதை மையப்படுத்துதுனாக்க, ஸ்ட்ரென்த்து அப்படின்னாக்கா பலன், ஸ்கில்லு அப்படின்னாக்கா ஆற்றல், பொட்டன்ஷியல் அப்படின்னாக்கா அவனுடைய நுண்ணறிவு, அடுத்து கிரேடு அப்படின்னாக்கா அவனுடைய தன்மை, அடுத்து குவாலிட்டி அப்படின்னாக்கா அவனுடைய தரம். ஒரு விசுவாசியினுடைய மொத்த காரியத்தையும் தேவன் எதிலே வைத்திருக்கிறார் என்றால் விசுவாசத்திலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? சில பேர் நான் சொல்லி கேட்டிருக்கிறேன், சார் என்னால் விசுவாசிக்க முடியல சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படின்னாக்க, மீன் எதுல வாழும்படியா உண்டாக்கப்பட்டிருக்கு? ஆமா. இப்ப தண்ணியில வாழ்ற மீனை தூக்கி நீங்க வெளியில போட்டீங்கன்னா என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்துல துடிதுடிச்சு மூச்சுட முடியாம கொஞ்ச நேரத்துல அது செத்து போயிடும். அப்போ அந்த மீன் தண்ணியில இருக்கக்கூடிய விதத்துல தான் அதனுடைய உடலையும் அதனுடைய உடல் உறுப்புகளையும் பாகத்தையும் தேவன் எப்படி பண்ணிருக்கிறார்னாக்க சிருஷ்டிக்க கூடியவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த பென்குயின் அப்படின்ற ஒரு பறவை இருக்கு தெரியுங்களா? அது எங்கனுக்குள்ள அதிகமா இருக்கும்? ஆஸ்திரேலியாவில் பனி பிரதேசங்கள், அந்த பனி இருக்கிற இடத்துல அது நிறையா இருக்குமா. அந்த அந்த அப்படிப்பட்ட அந்த பென்குயினை கொண்டு போயிட்டு நீங்கள் ஒரு காட்டில் கொண்டு போய் விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால ஜீவிக்க ஏன் முடியாது? அந்த இடத்துல தான் அந்த பறவை வாழும்படியான உடல் ரீதியையும் அதுக்குரிய வெப்பநிலையும் எல்லாவற்றையும் தேவன் படைத்திருக்கிறபடினாலே அந்த பறவை அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் அதனால உயிர் வாழ முடியும். அப்படிதான் தேவன் டிசைன் பண்ணியிருக்கிறாரு. அப்போ மீன் தண்ணியில வாழும்படி தான் தேவன் டிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் விசுவாசிகளை குறித்து பார்க்கும் பொழுது நீங்கள் விசுவாசத்திலேயே வாழும்படியாகத்தான் தேவன் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அதனால உங்களால விசுவாசிக்க முடியலன்னு சொன்னீங்கன்னாக்க தான் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னாக்க உங்களால விசுவாசிக்க முடியும். நீங்க ஏன் விசுவாசிக்கல அப்படின்றத சொல்றேன். கீழே எடுத்து வந்திருக்கிறேன். பாவம் மனிதனை விசுவாசிக்க முடியாத அவல நிலைக்கு தள்ளியது. பாவத்திற்கான பரிகாரம் அவனை விசுவாசிக்கும் உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறது. இயேசுவுக்கு பிற்பாடு, இயேசுனுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு ஒரு மனுஷனால என்னால கடவுளை விசுவாசிக்கலன்னு சொல்லவே முடியாது, விசுவாசிக்க முடியலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனை விசுவாசிக்க கூடியவனாகத்தான் தேவன் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? பாருங்க, எத்தனை பேர் இந்த ஜெபம், வேத வாசிப்பு, உபவாசம் இதன் மூலமா ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வேத வாசிப்பு, ஜபம், உபவாசம் இந்த 3 காரியங்களும் கிறிஸ்துவ வாழ்க்கையில அடிப்படையான காரியங்கள். ஆனால் இந்த 3 காரியங்களும் விசுவாசத்திற்கான சப்போர்ட்டா மட்டும்தான் இருக்குது. எத்தனை பேர் வீடு கட்டும் பொழுது, ரூஃப் போடும்போது பார்த்துருக்கீங்களா? வீடு கட்டும் போது கீழே என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் பலகையெல்லாம் அடிச்சுட்டு கம்பு ஊண்டி ஃபுல்லாக கம்பு ஊண்டிடுவாங்க. ஊண்டிட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக பலகை அடிப்பாங்க. பலகை அடிச்சுட்டு அதுக்கு மேலே கம்பி கட்டிட்டு அதுக்கப்புறம் அது மேலே என்ன பண்ணுவாங்க? கலவையை ஊற்றுவாங்க. அப்போ அந்த மேலே ரூஃபை தாங்கி பிடிக்கிறது தான் எதுங்க? இந்த கம்புனுடைய வேலை. இந்த சப்போர்ட் எதுக்குனாக்க அது ஸ்டெடியா இருக்கணுன்றதுக்காக தான். ஆனால் சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. பைபிள் வாசிச்சா நல்லது நடக்கும், ஜெபம் பண்ணா நல்லது நடக்கும், உபவாசம் போட்டா நல்லது நடக்கும். அதனால நல்லது நடக்காது. அதன் மூலமாய் உங்களுடைய விசுவாசம் பெருகும் பொழுதுதான், விசுவாசத்தின் மூலமாகத்தான் நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? பைபிள் வாசிக்கிறீங்களா? வாசிக்கும் பொழுது அது எப்படி உங்க விசுவாசத்தை தூண்டுது? அதுதான் மெயின். பைபிள் படிக்கும் போது விசுவாசம் தூண்டப்படணும், ஜெபிக்கும் பொழுது விசுவாசம் தூண்டப்படணும், உபவாசிக்கும் பொழுது விசுவாசம் தூண்டப்படணும். இதன் மூலமா விசுவாசம் வெளியில வந்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில் நீங்க நினைக்கக்கூடிய காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீங்களா? அப்ப அந்த விசுவாசத்தினுடைய சப்போர்ட் தான் இது. இன்னொரு காரியம் என்னன்னாக்க, கழுகு தன் ஆற்றல் என்ன என்பதை அறிந்திருக்கிறது, ஆனால் விசுவாசி தன் ஆற்றல் என்ன என்பதை அறியாதிருக்கிறான். கழுகுனுடைய ஆற்றல் கழுகுக்கு தெரியுமா?
கட்டாயமா தெரியும். அதனால தான் அது உயர பறக்குது. இன்னும் உயர உயர பறக்க முயற்சி செய்யுது. ரொம்ப தூரத்திலிருந்து கூர்மையாய் பார்க்கக்கூடியதாக இருக்குது. உயிருள்ள உயிரினத்தை வேட்டையாடி அது தன்னுடைய எடையை காட்டிலும் அதிக எடை உள்ள உயிரினமாக இருந்தாலும் அதை தூக்க முயற்சி செய்கிறது. அப்ப அதனுடைய பொட்டன்ஷியல், கழுகு தன் ஆற்றல் என்ன என்பதை அறிந்திருக்கிறது. ஆனா விசுவாசிக்கு தன் ஆற்றல் என்ன என்பது தெரியவே இல்லை. சார் நீங்கள் எதில் சார் ரொம்ப டேலண்ட்டு அப்படின்னாக்கா யோசிக்கிறாங்க. இல்லை பிரதர், எனக்கு நான் கார் நல்லா ஓட்டுவேன், நான் பைக் நல்லா ஓட்டுவேன். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதை பற்றி கேட்கல. கிறிஸ்தவ வாழ்க்கையில் உங்களை சிறந்ததாக காட்டுறது எது அப்படின்னாக்க உங்களுடைய விசுவாசம் மாத்திரமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்ப கழுகு 3 தன்மையிலே ஆற்றல் உள்ளதாக இருக்கிறது. நீங்கள் விசுவாசத்திலே ஆற்றல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். எவ்வளவு வேதனை பார்த்தீங்களா? ஒரு உயிரினம் தன் ஆற்றலை அறிந்திருக்குது, ஒரு கழுகு தன் ஆற்றலை அறிஞ்சிருக்குது. ஆனா ஒரு விசுவாசி தன் ஆற்றல் என்னன்னு தெரியாம இருக்கிறான். பார்த்தீங்களா? அது மாத்திரம் கிடையாது, இன்னொரு காரியம் எழுதிட்டு வந்திருக்கேன். என்னன்னாக்க, மனித ஆளுகைக்கு கீழ் இருக்கும் உயிரினம் தன் ஆற்றலை அறிந்திருக்கிறது, மற்ற உயிரினத்தை ஆளுகை செய்யும் மனித இனம் தன் ஆற்றலை அறியாது இருக்கிறது. ஒரு வசனம் எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 1:28. நன்றி ஆண்டவரே. 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை, அதில் ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் வாசிக்கிறேன். பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கடவுள் என்ன பண்றானாக்கா, பறவைகள், மிருகங்கள் எல்லாவற்றையும் ஆளக்கூடிய ஆற்றலை யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு? மனுஷன் கொடுத்திருக்கிறாரு. இந்த மனிதன் எதை கொண்டு ஆள முடியும் என்றால் விசுவாசத்தை கொண்டுதான் அதை ஆளக்கூடியவனாக இருக்கிறான். ஆனா கழுகு தன் ஆற்றல் என்னன்றது தெரிஞ்சிருக்குது. சிங்கத்துக்கு அரைச்சி போய் சொல்றீங்களா, பாரு சிங்கம், நீ ரொம்ப குட்டா இருக்கிற, உனக்கு ரொம்ப பலன் இருக்குது, அதனால நீ பயப்படாத அப்படின்னு யாராச்சும் சிங்கத்தில் போய் பேசியிருக்கீங்களா? நாய்கிட்ட போய் பேசியிருக்கீங்களா? நாயே பாரு, நீ நல்லா குலைப்ப, அதனால திருடுங்க வந்தால் நல்லா குலைக்கணும், யாராச்சும் தெரியாமல் வந்தால் குலைக்கணும், ஏதாச்சும் ஆவியை பார்த்தா நல்லா குலைக்கணும் அப்படின்ட்டு நாய்கிட்ட போய் யாராச்சும் பேசியிருக்கீங்களா? காக்கா எவ்வளோ உஷாராக இருக்குது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். எங்கள் அக்கா நாஸ்டா கடை போடும் பொழுது எங்கள் அக்காவுடைய பொண்ணு, சின்ன பொண்ணு பூரியை அப்போ தான் கடையிலேருந்து வாங்கிட்டு நடக்கிறா. நான் அவளை தாண்டி கிராஸ் பண்ணி மாடிக்கு போகிறேன், பார்த்தா காக்கா பூரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. காக்கா யாரை பூரி கொடுத்துக்கோன்னு எட்டி பார்த்தா ஓன்னு அழுதுகிட்டு இருக்கிறா. என்னடின்னு கேட்டேன், காக்கா 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 அந்த பூரியை புரிந்து போயிடுச்சு. ஸோ காக்காவுடைய ஆற்றல் என்னன்னாக்க டக்குன்னு தட்டி விட்டு பறிக்கிறது. ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா? ஒரு பாட்டு என்ன பண்ணாங்க, வடை படிச்சிருக்கீங்களா? சரி சரி சரி. அப்போ காக்காவுடைய ஆற்றல் காக்காக்கு என்னன்னு தெரியுது. எறும்புனுடைய ஆற்றல் தெரியுமா உங்களுக்கு? வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. அது என்ன பண்ணுனாக்க, வெயில் காலத்தில் அதுக்கு வேண்டிய உணவை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எறும்பு ஏன் சுறுசுறுப்பாக இருக்குது தெரியுங்களா? நிறைய பேருக்குள்ள யோசனை, எறும்பு மட்டும் இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது, எறும்பு இடத்துல போய் சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ளும் கடவுள் சொல்கிறாரு அப்படின்னாக்க, எறும்பு இந்த வெயில் காலத்தில் என்ன பண்ணுனாக்க ரொம்ப ஆக்டிவாக இருக்குமா. கட்ட 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 போகிறதும் வரதும் நம்மளே பார்ப்போம். இங்கே தான் போகுதுன்னு பார்த்தாக்க ஒரு சந்துக்குள்ளே போயிடும், ஒரு சந்துக்குள்ளே போயிடும், ஒரு ஓட்டைக்குள்ளே போயிடும். என்னதான் பண்ணுதுன்னு பார்த்தா எறும்பு வெயில் காலத்தில் என்ன பண்ணுதுனாக்க, தனக்கு வேண்டிய உணவை எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு இடத்துல கொண்டு போய் சேமித்து வச்சுட்டு, மழை காலம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் வெளியே வர முடியாது. அப்போ என்ன பண்ணுனாக்கா, மழை காலம் வர்றதுக்கு முன்பாக உணவை சேர்த்து வச்சு அந்த மழை முடிகிற வரைக்கும் அங்கே இருந்து அந்த உணவை சாப்பிட்டுக்கிட்டே தன் உயிரை வாழக்கூடியதாக இருக்குதான். ஒரு சின்ன எறும்புக்கு தன் ஆற்றல் என்ன என்பதை அறிந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எறும்புக்கு அதோடைய ஆற்றல் தெரியுது, காக்காக்கு அதோடைய ஆற்றல் தெரியுது, சிங்கத்துக்கு அதோடைய ஆற்றல் தெரியுது. ஆனால் தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனிதர்களாகிய நம்முடைய ஆற்றல் என்ன என்பதை அறியாதபடியினால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் அவதிப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். உங்க ஆற்றல் என்ன என்பதை இன்றைக்கு தேவன் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பாராக. உங்க ஆற்றல் என்னன்னாக்க, விசுவாசிப்பதே உங்களுடைய ஆற்றல். உங்களால விசுவாசிக்க முடியும், உங்களால 24 மணி நேரமும் விசுவாசிக்க முடியும். ஏன் அப்படின்னாக்க, உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை 24 மணி நேரம்
நேரமும் இருக்கும் பொழுது நீங்கள் 24 மணி நேரமும் விசுவாசிக்கக்கூடிய ஆற்றலை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி. ஏன் சார் துர்ச்செய்தியை கேட்டா பயப்படணும்ல? பலவீனனும் தன்னை பலவான் என்று, பலவீனனும் தன்னை பலவீனன் என்று சொன்னால் அவன் பகுத்து அறிந்தவன். பலவீனன் தன்னை பலவான் என்று சொன்னால் அவன் தன்னை படைத்தவரை அறிந்தவன். எத்தனை பேருக்கு புரியுது சார்? உடம்பு சரியில்லைன்னு உடம்பு சரியில்லாதவன் சொன்னான் அப்படின்னாக்க அவன் எதனால உடம்பு சரியில்லைன்றத ஃபுல்லா டீட்டெயிலா ஆராய்ஞ்சு அறிஞ்சு இன்ச் பை இன்ச் அதை குடிச்சு படிச்சு தெரிஞ்சு அதில் ஊறி போனபடினால தான் அவன் சொல்றான் நான் பலவீனமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு. இன்னொருத்தர் இருக்கிறான், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இவன் யாருனாக்க பகுத்து ஆராய்ந்து அறிகிறவன் கிடையாது, இவன் தன்னை படைத்தவரை அறிந்தவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமா, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை. இதெல்லாம் எதை குறித்து சொல்லுது தெரியுங்களா? நீ கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ கடவுளை குறித்து ஆராயக்கூடியவன், கடவுளை குறித்து புரிந்து கொள்ளக்கூடிய அறிவை உனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். கடவுளை உன்னால உணர முடியும், கடவுளுடைய சத்தத்தை உன்னால கேட்க முடியும், கடவுளை போல உன்னால செயல்பட முடியும். நீ உலகத்து மனிதர்களோடு கூட போய் சேர்ந்து கொண்டு ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். அடுத்து இன்னொரு வசனம் சொன்ன, என்ன சொன்ன? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான. அப்ப உலகத்திலையும் உலக காரியங்களிலும் அதிகமாக இருந்து கொண்டிருந்தீங்கன்னாக்கா நீங்கள் தேவனுக்கு பகைஞராக இருக்கிறீர்கள். உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் ஒதுக்கி வைத்து விட்டு தேவன் கொடுத்த வேதத்தை நோக்கி பாருங்கள். நீங்கள் விசுவாசிக்கிற ஜாதி. ஹல்லேலூயா. நீங்க எந்த ஜாதி? உங்களால மட்டும்தான் சிறப்பாக விசுவாசிக்க முடியும். இந்த சின்ன இடத்துல ஒரு 15-20 பேர் உட்கார்ந்துருக்கீங்க, ஆனால் இந்த இடத்தை பரலோகம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பல இடங்கள்ல ஆராதனை நடந்துகிட்டு இருக்கு, மாலை ஆராதனை. ஆனால் எல்லா ஆராதனையும் கர்த்தருடைய கண்கள் பார்க்கல அப்படின்ற உண்மையை நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன சார் சொல்றீங்க? கடவுளுடைய கண்கள் பார்க்கல? பார்க்கல. ஏன் ஏன் பார்க்கலனாக்க கடவுளுடைய நாமத்துல கூடி கடவுளுக்கு எதிராய் பேசக்கூடிய காரியங்களை கடவுள் கேட்பாரா? சொல்லுங்களேன். கடவுளுடைய நாமத்துல கூடி கடவுளுக்கு எதிராய் பேசக்கூடிய இடத்துல கடவுள் இருக்க மாட்டாரு. கடவுளுடைய நாமத்துல கூடி கடவுளை பத்தி பேசுற இடத்துல தான் தேவன் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனாலதான் சொல்லுவோம், பாட்டு பாடும் பொழுது கூட வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பாடல்களை பாடுங்கள். ஏன் அப்படின்னாக்க நீங்கள் கூடி இருப்பது கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆகையினாலே கர்த்தருக்கு எதிரான வார்த்தைகளை சொல்லாதிருங்கள். தப்பான காரியங்களை சொல்லி பாடாதீங்க, தவறான வார்த்தைகளை சொல்லி பாடாதீங்க. ஐயோ கொய்யோ போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பள்ளத்தாக்கில் நான் நடந்து போனேன். எங்கேக்கு போயிருக்கு நீ பள்ளத்தாக்கில்? பள்ளத்தாக்கு முதல்ல எங்கே இருக்காச்சும் எனக்கு தெரியுமா? நான் பள்ளத்தாக்கில் நடந்து போனேன், அப்படியே நான் தாகமாக இருந்தேன். அந்த மாதிரி சும்மாலாம் பேசக்கூடாது. அந்த பாட்டு நல்லா இருக்குன்றலாம் பாடக்கூடாது. ஏன் தெரியுங்களா? நீங்கள் பாடுகிற வரிகள் தேவனை இருக்க செய்யும் அல்லது தேவனை வெறுக்க செய்யும். ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. வார்த்தையினுடைய உணர்வு உள்ள மனிதர்களாய் மாறிக்கொண்டே இருங்க. பாடல் பாடும் பொழுது யோசிச்சு பாடுங்க, வார்த்தைகளை கரெக்ட் பண்ணி பாடுங்க. தப்பான வார்த்தையாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்க. அந்த வார்த்தையை தப்பு கிடையாது. யாரும் உங்களை சொக்காய் பிடிச்சி கேட்க போகிறாங்களா ஏன் பாடுற வார்த்தையை மாற்றணுன்ட்டு? சொல்லுங்க. வார்த்தையை மாற்றி பாடுங்க. வார்த்தை உணர்வு உள்ளவங்களா இருங்க. வார்த்தையை யோசிச்சு சொல்லுங்க. ஏன் தெரியுங்களா? உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை தேவன் கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார். பாடலை பாடியே பாலா போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்தில். பாடலை பாடியே பாலா போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐயா நான் பாட்டு தான் ஏன் பாடிக்கிட்டே இருந்தேன், கடவுளை துதிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன பாட்டுமா எடுத்து காட்டுங்க. என்ன பாட்டு பாடிருக்கீங்க? கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், வேதனை வந்தாலும், வியாதி வந்தாலும், முற்றார் என்னை வெறுத்தாலும், சொந்தக்காரங்க என்னை பகைத்தாலும், நண்பர்கள் என்னை தூக்கி போட்டாலும், என் சொந்தம் என்னை சேர்க்கலனாலும், இந்த பாட்டெல்லாம் பாடினாக்கா அப்போ நீ எப்படி நல்லா இருப்ப? நீ இந்த பாட்டை பண்ண, இந்த பாட்டு மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும். எந்த பாட்டை பாடணும்? என் கூட கடவுள் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. என்னை கடவுள் ஆசீர்வதிப்பார். என்னை கடவுள் விடமாட்டார் அவ்வளோ சீக்கிரமா. நான் அந்த மாதிரி கஷ்டத்தில் போகிறதுக்கான ஜாதி கிடையாது. என் வாழ்க்கையில் கஷ்டம் வராது. என் கஷ்டத்தை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாரு. அப்போ நானும் கஷ்டத்தில் போய் அந்த கஷ்டத்துலேருந்து அவர் என்னை தூக்கி, என்ன ட்ராமாவா? என்ன ட்ராமாவான்னு கேட்குறேன். ட்ராமா பண்ணுற தேவன்லாம் கிடையாது. நான் கஷ்டத்துலேயே போனேன், என்னை டக்குன்னு கடவுள் தூக்குனாரு.
அந்த கடவுள் எனக்கு பிடிக்கல, அந்த கடவுள் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் கஷ்டத்தில் போகிறதுக்கு முன்னாடியே என்னை கரெக்ட் பண்ணுற கடவுள் தான் என் கடவுள். எனக்கு தெரியும். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு அப்போ நீ கஷ்டத்துல போய் உன்னை கடவுள் தூக்குனானாக்கா கொழுப்புன்னு அர்த்தம். நீ கடவுளுடைய வார்த்தையை கேட்காம விசுவாசிக்காம தப்பான காரியத்தை பேசி தப்பா செஞ்சு நீ கஷ்டப்படும் பொழுது கூட அந்த கடவுள் உன்னை தூக்குறாருனாக்கா அவருடைய அன்பு பெரியது. ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், நான் கஷ்டப்படும் பொழுது என்னை வந்து தூக்குற கடவுள் கடவுளே கிடையாது. நான் கஷ்டப்படாதபடி என்னை நடத்துறாரு பார்த்தீங்களா, அவ தான் நல்ல கடவுள். ஹல்லேலூயா. அந்த கடவுளை தான் நீங்க ஆராதிக்கிறீங்க. அதான் வேதம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை. ரோட்ல போறீங்க, அந்த இடத்துல ஏதோ தோண்டி போட்டிருக்காங்க, ஆனால் மேலே ஏதோ ஒரு சக்கையை போட்டிருக்காங்க. நீங்கள் போகிறீங்க, டக்குன்னு ஒன்று சொல்கிறாங்க, அக்கா அக்கா பார்த்து பார்த்து போகணும். ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு விலைக்கு போயிடுறீங்க. அவன் நிற்கிறான், நின்று சீரட்டு குடிச்சிட்டு பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் போகிறீங்க, காலை வைக்கிறீங்க, தொப்பக்கிட்டீன்னு உள்ளே விழுகிறீங்க. என்னம்மா பார்த்து போகக்கூடாதா? இல்லைண்ணா தெரியலண்ணே. அம்மா இப்போ தான்மா அது உடச்சி போட்டாங்க, இப்போ தான் இது போட்டாங்க. ஆனால் நீங்கள் பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருந்தீங்களேண்ணே. இல்லைம்மா நீ பார்த்து போயிடுவேன்னு நினச்சேன், நீ கீழே விழுந்துட்ட, டக்குன்னு வந்து தூக்கணும்னா இல்லையா, அதுக்கு நீ நன்றி சொல்லணும்ல. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, மரியாதை இல்லாமல் நன்றி இல்லை உனக்கு அப்படின்னு அவன் கேட்டான்னு வச்சுக்கோங்களேன். எடு செருப்பு. போகிறவனுக்கு வழியில் தான் பல்ல இருக்குன்னு சொல்லாமல் உள்ளே விழுந்த பிற்பாடு தூக்கி விட்டுட்டு நன்றி சொல்கிறதா? நீ மனசை நீங்களே கேட்கும் பொழுது கடவுள் அப்படிப்பட்டவரா? கடவுள் அப்படிப்பட்டவரா? கடவுள் தயவுசெய்து கடவுள் அந்த தப்பான விதத்தில் சித்தரிக்காதீங்க. நான் கஷ்டப்பட்டேன், கண்ணீர் பட்டேன், வேதனைப்பட்டேன், துன்பப்பட்டேன், துயரப்பட்டேன், எல்லாம் பட்ட பிற்பாடு கடவுள் வந்து என்னை மார்போடு அணைத்து கொண்டு கவலைப்படாதடா நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற கடவுள் நல்ல கடவுள் இல்லை. அப்படிப்பட்ட மனசு இருந்துச்சுன்னா மாற்றிக்கிங்க. உங்கள் கடவுள் ரொம்ப நல்ல கடவுள். உங்களை சுமக்கிற தேவன், உங்களை காப்பாற்றுகிற தேவன், உங்களை தப்புவிக்கிற தேவன், உங்களை தாங்குகிற தேவன். உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், காப்பேன், தப்புவிப்பேன், முதிர் வயது வரைக்கும் விடாதிருப்பேன். இந்த கடவுள் தான் என் கடவுள். ஹல்லேலூயா. அந்த கடவுள் தான் உங்கள் கடவுளும் கூட. அப்போ நான் சொல்கிறேன், இந்த மாலை வேளையில் உங்களுடைய ஆற்றல் என்னன்றதை தெரிஞ்சுக்குங்க. ஒரு சின்ன எறும்புக்கு தெரியுது தன் ஆற்றல் என்னன்னு சொல்லிட்டு, ஒரு சின்ன எறும்புக்கு தெரியுது ஆற்றல் என்னன்னு சொல்லிட்டு. இவ்வளோ பெரிய மனுஷன் 6 அடி இருக்கிறோம். கடவுளுடைய சாயல், கடவுளுடைய ரூபம் எல்லாவற்றையும் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்மளுடைய ஆற்றல் என்னன்னாக்க விசுவாசிப்பதே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ உங்களுடைய ஆற்றல் என்ன? உங்க ஆற்றல் என்ன? உங்க ஆற்றல் என்ன? விசுவாசிக்கிறது தான் உங்க ஆற்றல். அதனால தான் உங்களுக்கு விசுவாசின்ற பேர் கொடுத்துருக்கிறாரு. உங்களால ஒவ்வொரு நொடியும் விசுவாசிக்க முடியும். அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த உலகத்தில் கொட்டி கிடக்குது. ஒவ்வொரு நொடியும் உங்களால் விசுவாசிக்க முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ விசுவாசிக்க கூடிய ஆற்றல் உங்களுடைய ஆற்றலாக இருக்கிறபடினால அது என்னன்றதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. விசுவாசிக்கிற ஆற்றலை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்களேன், எனக்குள்ளே விசுவாசிக்க கூடிய ஆற்றலை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால் நான் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள விசுவாசத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். ஒரு வசந்த வாசிங்க, வேகமாக கடந்து போகலாம். மார்க் 16:17-20 வரைக்கும் ஒரு வாசிக்க கேட்போம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. எல்லாம் அந்த வசனத்தை கவனிக்கணும்னு நான் விரும்புகிறேன். மார்க் கடைசி அதிகாரம். இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிற்பாடு அந்த காரியங்களை சொல்லி பரமேறி போறாரு. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. யாருனால? விசுவாசிக்கிறவர்களால். அதாவது ஞானஸ்தானம் எடுத்தவங்களான்னு போட்டிருக்கா? இல்லை அபிஷேகம் பெற்றவங்கனால? இல்லை பைபிளை வந்து தினந்தோறும் படிக்கிறவங்கனால? இல்லை தினந்தோறும் காலை மாலையும் ஜெயிப்பிக்கிறவங்கனால? இல்லை வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறவங்கனாலன்னு போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கு? விசுவாசிக்கிறவர்களால். அப்ப இயேசு வந்து உயிர் தெழுந்த பிற்பாடு விசுவாசிக்கிறவர்களால் அப்படின்ற வார்த்தையை இயேசுடைய வாயிலிருந்து வருகிறது என்றால், இயேசு அந்த விசுவாசத்தை எவ்வளவாய் அவர் மதிக்க கூடியவராக இருக்கிறார் என்று பாருங்கள். ஒரு மனிதனுக்குள்ள விசுவாசம் வரும் பொழுதுதான் அவன் தேவன் செய்த காரியங்களை தானும் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கு சார்,
நான் சொல்றேன், உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கு. ஆனா அந்த விசுவாசத்தை எப்படி ஆப்ரேட் பண்றதுன்றது தான் உங்களுக்கு தெரியல. அந்த விசுவாசத்தினுடைய பின்பக்கமாகிய பயத்தை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. எப்ப கடவுளை உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறீங்களோ பயத்தை ஸ்டாப் பண்ணிட்டு விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணக்கூடியவங்களா மாறிடுவீங்க. அதுதான் உங்களுடைய ஆற்றல். கழுகினுடைய ஆற்றல் எப்படி அது புதுப்பித்துக் கொள்ளுகிறதோ உங்கள் ஆற்றலை புதுப்பித்துக் கொண்டே இருக்கணும். புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் உங்க ஆற்றலை. எத்தனை பேர் விசுவாசத்தை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? அல்லேலூயா. என் ஒய்ஃப் சொல்லுவா, என் பொண்ணுகிட்ட அடிக்கடி தினந்தோறும் சொல்ற ஒரு ஸ்லோகன் என்ன தெரியுங்களா? டைம் ஆச்சு சாப்பாடு கட்டுங்க, டைம் ஆச்சு சாப்பாடு கட்டுங்க, டைம் ஆச்சு சாப்பாடு கட்டுங்க. என் மனைவி சொல்லுவா, சொல்லு வாயை திறந்து, நான் போய் ஸ்டேஷனில் நின்னோட தான் ட்ரெயின் வரும். யார் உங்க அப்பா தான் சதன் ரயில்வேல சீஃப் இன்ஜினியராக இருக்கிறாரா? சுவீட்டி வந்துருச்சா பாருங்க, வந்துருச்சா அம்மா கை தூக்குமா, வந்துட்டேயா, அந்த ட்ரெயினை பெரம்பூர்ல இருந்து இப்போ ஓட்டுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க அப்பா சீஃப் இன்ஜினியராக இருக்கிறாரா அப்படின்னு யோசிச்சு பார்த்துன்னு வச்சுங்களேன், வாய்ப்பே கிடையாது. ஆனா ஒன்று இருக்குது, மனிதனுடைய அறிவுக்கும் புத்திக்கும் மேற்பட்டது தான் விசுவாசம். நீங்கள் விசுவாசமான வார்த்தைகளை சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் உள்ளவைகளை தேவன் உங்களுக்கு அனுகூலமாக இயக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ உங்களால ஒவ்வொரு விஷயங்களிலும் விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். சின்ன சின்ன காரியங்களை விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணுங்க. நான் ஒரு முறை ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் போகும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போதான் விசுவாசத்தை குறித்து நான் பேச ஆரம்பிக்கிறேன். அப்போதான் விசுவாசத்தை குறித்து நான் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறேன். அதான் ஃபர்ஸ்ட் டைம் மெட்ரோவில் போகிறேன். அது வரைக்கும் நான் பைக்கில் மட்டும் தான் போவேன், பஸ்ஸில் கூட அதிகமாக போக மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் மெட்ரோவில் போகிறேன். ஏறி உட்காந்த உடனே ஏர்போர்ட்டுக்கு போகிற ட்ரெயின் அப்படியே சுற்றிக்கிட்டு அண்ணா நகர் பக்கம் போகுது. கொலைய நடுங்குது. என்னடா இது, ட்ரெயின் ஈஸியாக 30 மினிட்ஸில் ஏர்போர்ட் போயிடணும் பார்த்தா இந்த ட்ரெயின் இப்படி சுற்றிக்கிட்டு போகும் அப்படின்றான். ஐயோ கடவுளே, சரி சுற்றிட்டு போய் ஏர்போர்ட்டுக்குள்ளே போனால் பரவாயில்ல, இல்லை இது பழைய விமான நிலையம் வரைக்கும் தான் போகும். திருப்பி ஒரு ப்ரெஷரை விட்டு பண்ணுறான். இன்னும் எனக்குள்ள இதாகுது. ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, எங்கே இருக்கீங்க? அண்ணா நகர். அண்ணா நகருக்கு ஏன் போனீங்க? அவன் கத்துறான், இல்லைடா ட்ரெயின் மாறி ஏறிட்டேன், நான் போனேன். சரி இப்போ எங்கே இறங்க போகிறீங்க? பழைய ஏர்போர்ட்லையா? திருப்பி ஏன்டா கத்துறேன்னு கேட்டேன். ஆனால் பழைய ஏர்போர்ட்லேருந்து புதிய ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கே உங்களுக்கு 15-20 நிமிஷம் ஆயிருன்னு, இன்னும் ½ hour தான் இருக்கு, உங்களால் ஃப்ளைட்டை கட்டாயம் பிடிக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ராங்காக அந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு அந்த பையன் ஃபோனை வச்சுட்டான். அப்போ எனக்குள்ள விசுவாசத்தை நான் என்ன பண்ண வச்சேன், பயிற்சி பண்ண ஆரம்பித்தேன். நான் சொல்ல ஆரம்பித்தேன், ஆண்டவரே இதான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். இந்த ஃபஸ்ட் டைமு ஒரு மற்றவங்க பார்த்து சிரிக்கிற மாதிரி, இல்லை மற்றவங்க பார்த்து, ஏன்னா ஒரு ஃப்ளைட்டில் கூட கரெக்டான டைமுக்கு போக முடியல, அது கூட உனக்கு தெரியலன்னு சொல்லிடுவாங்க. ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்ட்டு பழைய ஏர்போர்ட்டில் இறங்கி வேகமாக கடன்னு நடந்து வந்து ஆட்டோவை பிடிச்சேன். ஆட்டோவை பிடிச்சி புதிய ஏர்போர்ட்டில் போய் இறங்கி அந்த செக்கிங் கவுண்டரில் போயிட்டு டிக்கெட்டை காட்டுறேன். அந்த கவுண்டரில் இருக்கிற பொண்ணு பார்த்துட்டு, சார் ஐம் சாரி சார், ஃப்ளைட் வந்து கிளம்ப போகுது சார், இதுக்கப்புறம் நீங்கள் அதை பிடிக்க முடியாது அப்படின்றாரு. அப்படியே ஒரு மாதிரி ட்ரை ஆகுது. ஆனால் உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கேன், கட்டாயம் நான் ஃப்ளைட்டில் பிடிப்பேன், கட்டாயம் நான் ஃப்ளைட்டை பிடிப்பேன் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அங்கேருந்து ஒருத்தர் வந்தார். சார் எக்ஸ்கியூஸ் மீ, எதுவும் ஹெல்ப் வேணுமா கேட்டார். சார் இந்த மாதிரி இந்த ஃப்ளைட்டுக்கு வந்திருக்கேன் சார், மேடம் வந்துட்டு செக்இன் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. வாங்கி பார்த்து டக்குன்னு ஃபோன் அடித்தார். ஃப்ளைட் எடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டார். சார் ஃப்ளைட் வந்து ஒரு 40 மினிட்ஸ் டிலே. எவ்வளோ நேரம்? 40 நிமிஷம் டிலே ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னேன் சார் 40 நிமிஷம் டிலே, பட் ஆனால் சீக்கிரம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நீங்கள் சீக்கிரம் நீங்கள் போனீங்கன்னாக்கா அந்த ஃப்ளைட்டை பிடிச்சலாம் அப்படின்னா. அதான் ஃபஸ்ட் டைம் ஏர்போர்ட்டுக்கு போகிறேன். நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். எவன்கிட்ட கேட்கறதுனே தெரியாது. எவன்கிட்ட கேட்டாலும் ஃபுல் டீட்டெயில் கொடுக்க மாட்டான். லெஃப்ட்டில் போய் ரைட்டு திரும்பணுவான், அங்கே போய் நீங்கள் ஒருத்தனை கேட்கணும், கீழே இறங்கி அந்த பக்கம் போகணுவான், அந்த பக்கம் ஒருத்தனை கேட்கணும், ஸ்ட்ரெயிட்டாக போகணுவான். அவன் சொல்கிறத கேட்டாலும் உங்கள் மனசு போயிடும். ஓடுறோம் சார் ஏர்போர்ட்டில். ஆக்சுவலி ஏர்போர்ட்டில் ஓடக்கூடாது. அல்லேலூயா. பேக் எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டில் என்ன பண்ணக்கூடாது? ஓடக்கூடாது. வந்து பிடிச்சிருவாங்க, சுற்றிடுவாங்க வந்துட்டு. அதனால ஓடவும் இல்லை, நடக்கவும் இல்லை. டக்கு 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 டக்குன்னு போகிறேன். இந்த உடம்பு வச்சுட்டு போகிறத யோசிச்சு பாருங்கள். வேகமாக போய் அங்கே டிராஃபிக், அங்கே சிஆர்எஃப் போலீஸ் நிற்கிறாரு. ஆதார் கார்டை காட்டுங்க. ஆதார் கார்டு காட்டுறேன். சார் நான் தான் சார். இருப்பா, நீ தான் நான் ஃபஸ்ட்டு ஊர்ஜிதப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ரெண்டையும் பார்த்து ஈர்த்து முடிச்சுட்டு நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு. அங்கேருந்து வந்தாக்கா இன்னொரு இடத்துல க்யூவில் நிற்கிறோம். அந்த க்யூவில் நின்று அங்கே போனாக்கா ஒரு பஸ்ஸு வருது. அந்த பஸ்ஸு கொண்டு போய் இன்னொரு இடத்துல இறக்குது. அந்த இடத்துல ஏறி திருப்பி ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறி அந்த சீட்டில் போய் அப்படின்ட்டு உட்காந்து ஒரு செல்ஃபி எடுத்தேன். முகரக்கட்டை இப்படி தான் இருக்குன்ட்டு பார்த்தா தலையெல்லாம் கலைஞ்சு போய் வேர்த்து ஊற்றி சட்டையெல்லாம் கலைஞ்சு ஒரு மாதிரி உட்காந்துருக்கிறேன். அப்படியே யோசிச்சு பார்த்தேன்,
ஒரு விஷயத்த முடியாது அப்படின்னாக்க அது உடனே ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனா ஒரு விஷயத்த முடியும்னு நினைச்சு நீங்க மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவன் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சத்தியத்தை எடுத்துட்டு போங்க வீட்டுக்கு. நீங்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னாக்கா முடியாது. ஆனா முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா அப்படிப்பட்டவனுக்குத்தான் தேவன் உதவி செய்யக்கூடியவராக. அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம், விசுவாசிக்கிறவர்களால். யாரால் நடக்கக்கூடிய அடையாளம்? யாருனால? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? பிசாசுகளை துரத்துவார்கள். பிசாசுகளை துரத்துவார்கள். எங்க சார் பிசாசை துரத்துது? பிசாசு கண்ணுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல. ஆனா உண்மையிலே பிசாசு கண்ணுக்கு தெரியுற மாதிரி தான் பிசாசு இருக்குது. பிசாசு எப்படி தெரியுங்களா இருக்குது? மனுஷங்க மூலமா தான் பிசாசு வருவான். எப்படி வருவான்? மனுஷங்க மூலமா தான் பிசாசு வருவான். நீங்க ஒரு விஷயத்தை நம்பும் பொழுதுதான் ஒரு ஆள் வருவாங்க. அந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி உங்ககிட்ட பேசுவாங்க. நீங்க ஒரு விஷயத்தை நம்புவீங்க, அந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி டிவியில ஒரு ஆடு போய்கிட்டே இருக்கும். நீங்க ஒரு விசுவாசத்துல ஒரு காரியத்தை நம்பிக்கிட்டே இருப்பீங்க. அந்த விஷத்துல பாதிக்கப்பட்ட ஒருத்தர் உங்ககிட்ட கண்ணீரோடு கூட தன்னுடைய கவலையை பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னாக்க, நீங்க எப்ப விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே பிசாசு அந்த விசுவாசத்தை உடைக்கிற வேலையில ரொம்பவும் வேகமா செயல்படக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்ணாங்கனாக்கா, இந்த ரகசியம் தெரியாதனால ஒரு விஷயத்தை நம்புறாங்க. நம்பி அந்த காரியத்துக்குள்ள போன உடனேயே சில பிரச்சனைகளை பார்த்த உடனே சோர்ந்து போயிடுறாங்க. நான் உங்களுக்கு ரகசியத்தை கற்றுக் கொடுக்குறேன். நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அதுக்கு எதிரான காரியங்கள் மனிதர்கள் உங்ககிட்ட பேசுறாங்கனாக்கா யோசிச்சுக்கங்க. நீங்க நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்களை தேவன் உங்களுக்கு கட்டாயமாய் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. பிசாசுகளை துரத்துவார்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? மொத்தம் 5 விரல் எல்லாத்துக்கும் இருக்குதுங்களா? 5 fingers. 5 காரியங்களை இயேசு சொல்றாரு. 1, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஓகே. நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஓகே. சர்ப்பங்களை எடுப்பார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். ஓகே. சாவுக்கு ஏதுவானதை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. ஓகே. வியாதிசர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள். ஓகே. இந்த 5 காரியங்களை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. 5 காரியங்களை இயேசு சொல்றாரு. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன 5 காரியங்களை இயேசு சொல்றாரு. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள். இவ்வளோ விஷயம் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும்னு வேதம் போட்டிருக்கு. நீங்க 5க்கும் 10க்கும் விசுவாசிக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை மேற்கொள்றதுக்கு நீங்க அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. சின்ன சின்ன தேவைகள், சின்ன சின்ன காரியங்களை மேற்கொள்ள முடியாமல் அதில் சிக்கிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய விசுவாசத்தை கொண்டு நீங்கள் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று இயேசு எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்பேற்பட்ட காரியங்களை செய்யக்கூடியதா இருக்குன்னு போட்டிருக்குதுல. அடுத்த ஒரு ஹைலைட்டான வசனம் 20ஆம் வசனம் தான். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். அதோட நிறுத்தி இருக்கணும். என்ன பண்ணிருக்கணும்? அதோட அந்த வசனத்தை முடிச்சிருக்கணும் நியாயமா. ஆனாலும் கமா போட்டு இன்னொரு கடவுள் எழுதுறாரு. கர்த்தர் அவருடனே கூட கிரியையை நடப்பித்து. கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். ஆமென். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இந்த 20ஆம் வசனம் தான். என்ன போட்டிருக்குனாக்க, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். சார், ஒரு வசனம் எப்ப உறுதிப்படும் அப்படின்னாக்க, அடையாளங்களினால் தான் தேவன் வசனத்தை உறுதிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அடையாளங்களினால உறுதிப்படுத்தினான்னு சொன்னா கூட பரவாயில்ல. இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே. யாருனால நடந்த அடையாளங்களினாலே? சீசர்களால் நடந்த அடையாளங்களினாலே. ஒரு மனிதனை கொண்டுதான் தேவன் ஒரு காரியத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அந்த மனிதர்கள் நீங்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்கு எதுதான் வசனத்தை உறுதிப்படுத்தும்? அடையாளங்கள் தான் வசனத்தை உறுதிப்படுத்தும். ஜுரம், ரொம்ப ஜுரமா இருக்கீங்க, டாக்டர்கிட்ட போறீங்க. டாக்டர் உங்களை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு
மருந்து எழுதி கொடுக்குறாரு. 3 நாள், ஒரு நாளைக்கு 3 வேளை போடுன்னு எழுதி கொடுக்குறாரு. 3 வேளை போட்டீங்க, ஆனால் கொஞ்சம் கூட ஃபீவர் குறையவே இல்லை. இப்போது அந்த டாக்டரை போய் பார்த்தது உங்களுக்கு சந்தேகத்தை கொடுக்கும். 2வது, அவர் எழுதி கொடுத்த மாத்திரை வேலை செய்யலைன்ற பயத்தை கொடுக்கும். 3வது, அந்த ஜுரம் உங்களை விட்டு போனாதான் அந்த டாக்டர் கைராசியான டாக்டர்னு சொல்லுங்க, கைராசியான டாக்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாத்திரையை சாப்பிட்ட உடனே சுகமானீங்கன்னா தான் அந்த மாத்திரை கரெக்டாக வேலை செய்யுதுன்னு அடையாளம். அப்போ நான் சொல்றேன், உங்களுக்குள்ள விசுவாசத்தை கடவுள் வச்சிருக்கிறாரு. அந்த விசுவாசத்தின் மூலமாக உங்களுடைய செயல்களின் மூலமாக ஒரு அடையாளத்தை செய்து வசனத்தை தேவன் உறுதிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். வசனம் தானா உறுதிப்படுத்தாது, அடையாளங்களினாலே உறுதிப்படக்கூடியதாக. நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறேன். ஒவ்வொரு வாரமும் விசுவாசத்தை குறித்து பிரசங்கிட்டு இருக்கிறேன். பிரசங்கிக்கிறேன், நான் நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, அடுத்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஆனால் பிரசங்கிக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன் தெரியுங்களா? பிரசங்கத்தை எடுக்கிறதுக்கு முன்பாடு இதை யோசிக்கிறேன், பிரசங்கிக்கும் பொழுது இதை யோசித்து பிரசங்கிக்கிறேன், பிரசங்கத்தை பிற்பாடு பிரசங்கத்தை போட்டு கேட்குறேன், கேட்ட பிற்பாடு நான் கடவுள்கிட்ட ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னை கொண்டு நீங்கள் ஆலயத்தில் பேசுனீங்களோ அதையெல்லாம் என் மக்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும் ஆண்டவரே. அவர்களுக்கு இது நடந்துச்சுன்னா தான் நீங்கள் என்னை கொண்டு பேசுறீங்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏதோ சும்மா எழுதுறா, அவங்க அண்ணன் ஒரே நாளில் ஒபாமாவாம் எழுதுறா, ஒரே நாளில் ஒபாமாவாம் எழுதுறா, அப்படி எழுதுறா, இப்படி எழுதுறா சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி விட்டு போகிறது கிடையாது. சொல்கிற காரியங்களை தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அடையாளங்களின் மூலமாய் தேவன் வசனத்தை உறுதிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரு. இந்த வசனத்தை உறுதிப்படுத்துறதற்கான மிக முக்கியமான ஒன்று என்னன்னாக்க உங்களுடைய விசுவாசம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லாரும் சொல்லுங்களேன். எனக்குள்ள ஒரு விசேஷித்த ஆற்றலாகிய விசுவாசிக்கும் தன்மையை தேவன் கொடுத்திருக்கிறார். இதை கொண்டு நான் இந்த உலகத்தை ஜெயிப்பேன். ஆமென். ஒரு வசனத்தை வாசிங்க, அதோட முடிக்கிறேன். 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்கிறது எதுங்க? நம்முடைய விசுவாசமே உலகத்தை. அப்போ இந்த உலகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னாக்க விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இங்கேருந்து அமெரிக்கா போகணும் அப்படின்னாக்க அமெரிக்காவுக்கு போகக்கூடிய டிக்கெட்டு கையில் இருந்தால் மட்டும்தான் அவங்களால அமெரிக்காவுக்கு போக முடியும். அப்ப இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்னாக்க விசுவாசித்தால் மாத்திரம்தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அப்ப விசுவாசிக்கிறதுனாக்க ஒவ்வொரு நொடி பொழுதும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நொடி பொழுதும் விசுவாசிக்கணும். அதுதான் விசுவாசி. எத்தனை பேர் இங்க விசுவாசியா இருக்கிறீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். விசுவாசின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. சில பேருக்கு கொஞ்சம் குட்டை கையா இருக்கு. சில பேருக்கு இவரெல்லாம் சொல்லி நம்ம கை தூக்கணுமா? அப்பப்பா பரவாயில்ல, அதை பற்றி கவலை கிடையாது. எத்தனை பேர் கை தூக்குனீங்களோ அத்தனை பேத்துக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? உங்களுக்குள்ள தேவன் விசேஷித்த ஆற்றல் என்ற விசுவாசத்தை வைத்திருக்கிறார். உங்களால் விசுவாசிக்க முடியும். 24 மணி நேரம் உங்களால் விசுவாசிக்க முடியும். எப்படி விசுவாசிக்க முடியும் என்றால், நீங்கள் பார்க்கிற எல்லா காரியங்களிலும் தேவனுடைய வார்த்தையை மையப்படுத்தி பேசிக்கொண்டே இருங்கள். செய்தி ஆரம்பிக்கும் போது ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன்? நீங்கள் எதை குறித்து அதிகம் பேசுகிறீர்களோ நீங்கள் அதற்கு உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னொன்று சொல்லட்டுங்களா? நீங்கள் எதை குறித்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அதுக்கும் நீங்கள் உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சில பேர் யோசிக்கிறாங்க, சரியா ஒருத்தர் ஊமை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டான், அவனால் பேச முடியாது, அவனால் எப்படி உயிர் கொடுக்க முடியும்னு சில பேர் கேட்குறீங்களே. நான் சொல்கிறேன், நீங்கள் எதை குறித்து அதிகம் சிந்திக்கிறீர்களோ அதற்கும் நீங்கள் உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ 2 காரியங்கள். நீங்கள் எதை சிந்திக்கிறீங்களோ அதுக்கு உயிர் கொடுக்குறீங்க, நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க? உயிர் கொடுக்குறீங்க. அப்போது இத்தனை நாளாக நீங்கள் தப்பான விஷயத்தை சிந்திச்சனால தப்பான விஷயத்துக்கு உயிர் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. 2வது, தப்பான விஷயங்களை பேசிக்கிட்டே இருந்தனால தப்பான விஷயங்கள் உயிர் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போகும்பொழுது யோசிச்சுட்டே போங்க, என்னால் விசுவாசிக்க முடியும், விசுவாசிக்கக்கூடிய ஆற்றலை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆகையினாலே ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் தேவன் சொன்ன காரியங்களை மட்டுமே யோசிப்பேன், தேவன் சொன்ன காரியங்களை மாத்திரமே பேசுவேன். படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன், நல்லா படிப்பேன்னு சொல்லுங்க. தௌலத்தா இருங்க. எப்படி இருக்கணும்? தௌலத்தா இருக்கணும். நான் நல்லா தான் படிப்பேன். டீச்சர்கிட்ட கூட சொல்லுங்க, என்ன
கழுதை தேஞ்சு கட்டணம் பாய்கிட்டு இருக்கு. யார் டீச்சர்? ஒன்றை தான் சொல்கிறேன், நான் நல்லா தான் படிப்பேன், நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன். உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வா. எங்கள் அம்மாவை கூட்டிட்டு வந்தாலும் எங்கள் அம்மாவை தான் சொல்லுவாங்க. திமிரு பிடிச்ச குடும்பமாக இருக்கும் போலையே. திமிரு பிடிச்ச குடும்பம் கிடையாது. நீ இருக்கிறத பேசுகிற, நாங்கள் இருக்க போகிறத பேசுகிறோம். ஹல்லேலூயா. நாவு கடவுள் எதுக்கு கொடுத்துருக்கிறது? இருக்கிறத பேசுறதுக்கு நாவு கிடையாது. இருக்க வேண்டியதை பேசுவதற்குத்தான் தேவன் நாவை கொடுத்திருக்கிறார். இருக்கிறதை பேசுவது மரண நாவு, இருக்க வேண்டியதை பேசுவதே ஜீவ நாவு. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. ஜீவன் உள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கணும். பேசும் பொழுதெல்லாம் ஜீவனை பேசுறீங்களான்னு யோசிச்சு பேசுங்க. முடியும். கர்த்தர் செய்வாரு, கர்த்தர் தருவாரு, கர்த்தரால மாற்ற முடியும், கர்த்தரால சுகம் கொடுக்க முடியும், கர்த்தரால விடுதலையாக்க முடியும், கர்த்தரால உயர்த்த முடியும். ஆராதிக்கும் பொழுது கேப்ரியல் சொன்னாரு, இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த பிரசங்கியான்னு அண்ணன் சொன்னாரு, பூவோட சேர்ந்த நாரும் கேட்கல, பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும். யாரு கூட சேர்றீங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தப்பான நபர் கூட சேர்ந்தீங்க, கழுதை தெரிஞ்சு கட்டதரம்பா போகும். நல்ல ஆட்களோட சேர்ந்தீங்கன்னாக்க உங்க மனம் வீசிக்கிட்டே இருக்கும். அவர் சொல்றாரு, நான் அடிக்கடி சொல்லனால அவர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. நான் யோசிக்கிறேன், நமக்கும் ஒரு ஒர்ஷிப் ஆள் தேவை. நம்ம ஒரு சிறந்த பிரசங்கியாரை மாறிட்டோம்னா நமக்கு ஒரு ஒர்ஷிப் ஆள் தேவை. அப்போ ஏதோ காமாசோமான ஆளை பிடிச்சி போட்ட வேலை கேட்காது. நம்ம கேரக்டர் இருக்கக்கூடிய நம்ம கூட வளர்ந்து வந்த ஆளுக்கு தான் தெரியும் எப்படிப்பட்ட ஒர்ஷிப்பை பண்ணுனா எப்படிப்பட்ட ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லிட்டு, ப்ரெசன்ஸ் உண்டாகுன்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட நபரை தேவன் எழுப்பக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? நான் சொல்கிறேன், நான் காலைல போன சர்ச்சில் ஒரு பையன் எந்திரிச்சுன்னு சொன்னார், எங்கள் கிராமத்தில் ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்தணுன்ட்டு எனக்குள்ளே கடவுள் எழுப்புதலை கொடுத்தாரு. அந்த ஊழியக்கார் சொன்னார், ஏன் இங்கே நடத்தினா ஆகாதா? அங்கே தான் நடத்தணுமா? அங்கே நடந்தால் அந்த அங்கே ரசிக்கப்பட்ட விசுவாசி எங்கே போவாங்க? இங்கே நடந்தாக்க இங்கே இருக்கிற விசுவாசிங்க சபைக்கு வருவாங்கல்ல, ஏன் அங்கே போய் நடத்துகிற நீ, ஏன் இங்கே நடத்தக்கூடாதா அப்படின்னு ஒரே ஆர்குமெண்ட் போச்சு சர்ச்சில். நான் செய்தியில் இருந்துச்சு நின்று பேசினேன். ஒரு மனிதனுக்குள்ள ஒரு விருப்பத்தை கொடுக்கிறது யாருனாக்க தேவன் தான். ஒரு மனிதனுக்குள்ள ஒரு விருப்பத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு விருப்பம் இப்போ இவருக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாக்க, நான் ஒரு தலை சிறந்த ஒரு ஆராதனை வீரனாக மாறணும் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த விருப்பத்தை அவர் வாயிலிருந்து வரல, தேவன் அந்த விருப்பத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விருப்பத்தை கொடுத்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவார்னு நினைச்சிங்களா? வார்த்தையை கொடுத்தாலும் விருப்பத்தை கொடுத்தாலும் அது நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அந்த தேவன் அவனோடு கூட இருக்கக்கூடியவராக இருக்கிறார். என்னை கொண்டு இந்த தேசத்தினுடைய தலை சிறந்த பிரசங்கியாராக என் தேவனால் மாற்ற முடியும் என்றால் சற்றும் குறையாமல் என்னை போலவே இவரையும் ஒரு சிறந்த ஆராதனை வீரனாக கர்த்தரால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. இது சாத்தியம் என்றால் அதுவும் சாத்தியமே. போன வாரம் பைபிள் படிச்சுட்டே இருக்கும்பொழுது கடவுள் சொன்னார், டேனியலு, விதையை போட்டால் விளையுண்டு யார் சொன்னது? நீங்கள் தான் சொன்னீங்க ஜி. அப்படியா? எங்கே? ஆதிகாமத்தில் சொன்னீங்கல்ல, விதைப்பும் மறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், கோடை காலமும் மாரி காலமும் ஒளிவதில்லை என்று நீங்கள் தானே சொன்னீங்க. விதைச்சா விளையும் நீங்கள் தானே சொன்னீங்க. நான் தானே சொன்னேன். ஆமாண்டவரை. அப்போ எல்லாரும் விதைக்கிறாங்கல்ல, விதைக்கிறாங்க, எல்லாம் வளருதா? வளருதாண்டவரை. சரி, ஓகே. நான் இன்னொன்று சொன்னேனே, அதை மறந்துட்டாங்களே. என்ன சொன்னீங்க? விதைச்சா விளையுண்டு நான் சொன்னேன், அதை ஃபாலோ பண்ணுறாங்க. வார்த்தையை சொன்னா அது நடக்கும்னு நான் சொன்னேன்ல, அதை யாராச்சும் நம்புறாங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம். சம்டைம்ஸ் கடவுள் கொஞ்சம் நக்கலாலாம் பேசுவார். அது அவரோட கூட பழகுறவங்களுக்கு தான் தெரியும். ஆகடியம் பண்ணுவான்னு பைபிளில் போட்டிருக்கு. ஆமாவா இல்லைங்களா? ஆமாம். நக்கல் பண்ணுவாரா? நக்கல் பண்ணுவார். அவர் நக்கல் பண்ணுற மாதிரி அவர் யாரும் பண்ணவே முடியாது. அப்படியே பாரு, ஐயோ அந்த மாதிரிலாம் கூட கடவுள் பேசுவார். அப்படி என்கிட்ட பேசும்போது கடவுள் சொல்கிறாரு, மண்ணில் விதைச்சா விதையுன்னு சொன்னேன், விதைய செய்கிறேன், அதை நம்புகிற மனுஷன் வார்த்தையை சொன்னால் அது நடக்கும்னு நான் தானே சொன்னேன், அதை மட்டும் உன்னால் நம்ப முடியலையே ஏன் அப்படின்னு கேட்டார் பாருங்க. வேதம் புதிது படத்தில் சத்யராஜ் பேர் என்ன, பாலுத்தேவர், சட் 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 சட்டுன்னு கன்னத்தில் அரையிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் உண்டாச்சு. விதைய விதைச்சா விளைய செய்கிற தேவன் வார்த்தையை சொன்னாலும் அதை வாய்க்க செய்வேன்னு சொல்லி இருந்தார்னாக்க, இது சாத்தியம் என்றால் இதுவும் சாத்தியமே என்று சொல்லி அந்த நிமிடம் முதற்கொண்டு தேவனுடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. வேதம் புதிது படத்தில் அவர் பாலுத்தேவன் பேர் வச்சார்னாக்கா, நீங்கள் தான் உண்மையிலேயே யாருனாக்க தேவர்களாய் உங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஆமாவா? தேவ வசனத்தை பெற்றவர்கள். உங்கள்கிட்டலாம் கடவுளுடைய வசனம் வந்திருக்குதா? அப்போ நீங்களாம் யாரு?
காட்ஸ், ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது காட்ஸ். காட்ஸ் என்ற வார்த்தைக்கு என்ன அப்படின்னாக்கா உருவாக்குகிறவர்கள், சிருஷ்டிக்கிறவர்கள் என்ற அர்த்தம். ஒரு விவசாயி தன் கையில் இருக்கிற விதை நெல்லை என்ன பண்றானாக்க விதைத்து அறுவடை செய்து அதை அநேகருக்கு ஆகாரமாக கொடுக்கிறான். அவன் ஒரு காடா இருக்கிறான். விவசாயி ஒரு கடவுளா இருக்கிறான், மற்றவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறான். விசுவாசிகள் யாருனாக்க தேவன் சொன்ன வாக்கு தத்தங்களை எடுத்து விசுவாசித்து அதை வாயை திறந்து சொல்லி அதன் மூலமாய் பலனடைந்து அந்த பலன் மூலமாய் அநேகருடைய வாழ்க்கையில நன்மையை கொண்டு வருகிறான். பார்த்தீங்களா? அவனையும் தேவன் கடவுளாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ உங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த தன்மை இருக்குது. உங்களால விசுவாசிக்க முடியும். எல்லாரும் சொல்லுங்க, என்னால விசுவாசிக்க முடியும். என்னால பெரிய காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய விசுவாசத்தை எனக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? பிரசங்கிக்கும் பொழுதெல்லாம் ரொம்ப உற்சாகமா, ரொம்ப ஆக்ரோஷமா, ரொம்ப வந்துட்டு ஒரு எனர்ஜெட்டிக்கா நான் பேசுறேன். பார்த்தீங்களா? பேசும் பொழுதெல்லாம் ஒரு விஷயத்தை நான் உணர்றேன். எனக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாச நிலைக்கு அடுத்த நிலைக்கு என்னை தேவன் கொண்டு செல்லுகிறார். அப்படியே நீங்களும் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஒரு கிளைமாக்ஸ் சீனை பார்க்குற மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள அந்த எனர்ஜி வரணும். எஸ், செய்வார் சார், கத்தர் பண்ணுவார் சார், கத்தர் மாற்றுவார் சார், சார் கத்தர் செய்வார் சார், எனக்கு செய்வார் சார் அப்படின்ட்டு கத்துறீங்க. பார்த்தீங்களா? அதுதான் எதை காட்டுதுனாக்க உங்களை எனர்ஜி உள்ளவர்களாய் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. இயேசு பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஒரு அம்மா கூட்டத்தில் எந்திரிச்சு நின்றுட்டு கத்துது. மீன் விற்கிற அம்மா இருக்கும் போல, காய்கறி விற்கிற அம்மா, கீரை விற்கிற அம்மா வருவாங்க. கீரை அப்படின்னு கத்துவாங்க. பக்கத்து வரைக்கும் கேட்கும். அவங்க ரெடி ஆயிடுவாங்க கீரை வாங்குறதுக்கு, சில்லறெல்லாம் எடுத்து வச்சுட்டு. அதே மாதிரி இந்த அம்மா ஏதோ வியாபாரம் பண்ணியிருக்கும் போல, மீன் வியாபாரம் பண்ணிச்சா என்னன்னு தெரியல, எழுந்து நின்று கத்துது, உம்மை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது. இயேசுவே ஸ்டாப் பண்ணிட்டார் பிரசங்கத்தை. ஆனா அது இப்படி கத்துது இந்த அம்மா. நான் தான் எனர்ஜியா பேசுறேனாக்கா என்ன கூட எனர்ஜி அந்த அம்மாக்குள்ள இருக்குது. அன்றைக்கு அந்த அம்மா சொன்ன வார்த்தை இன்றைக்கும் பிரசங்கிக்கப்படுகிறது என்றால், எவர்கள் விசுவாசமான வார்த்தைகளை கேட்கும் பொழுது ரெஸ்பான்ஸ் பண்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாக்குறீங்களா? என் வாழ்க்கையில கடவுள் என்னெல்லாம் காரியங்களை செய்ய போறான்னு பாருங்க. கொஞ்ச நாளுக்குள்ள என்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு, என்னை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்க போகிறாரு. அப்புறம் சொல்லுவீங்க, அந்த பிரதர் அப்பயே சொன்னாரு, பிரசங்கம் பண்ணும் பொழுது எனர்ஜியா இருங்க, உங்களுக்கும் நடக்கும்னு சொன்னாரு. நம்ம தான் எனர்ஜியே இல்லாத மாதிரி இருந்தோம். எனர்ஜியே இல்லாதவங்க லைஃப்ல தேவன் எனர்ஜி கொண்டு கொடுக்கக்கூடிய விஷயங்களை செய்ய முடியாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன். Preaching the word of God in the church is not an act of tradition. Preaching the word of God in the church is an act of transformation. ஆங்கிலத்தில் சொல்றேன். சபையில பேசுறது ஒரு மணி நேரம் வார்த்தை வந்து சடங்கு கிடையாது. ஏதோ நான் பேசணும் நீங்க கேட்கணுன்றது கிடையாது. ஒரு மணி நேரம் நான் பேசுகிற வார்த்தைகள் உங்களை உருமாற்றம் அடைய செய்கிறது. ஹல்லேலூயா. உருமாற்றம் அடைய செய்யணும். பழைய குருடி கதவை திரட்டுன்னு திருப்பி பழைய மாவை போட்டு அரைக்க கூடாது, பழைய துணியை போட்டு துவைக்க கூடாது. புதுசா மாறணும். கழுகு தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும் பொழுது புதிய வாழ்க்கைக்கு தயாராகிறது. நீங்கள் உங்கள் விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ளும் பொழுதுதான் தேவன் உங்கள் ஆயுசு நாட்களை பெருக செய்யக்கூடியவராக இருக்கிறார். எனர்ஜி உள்ளக்குள்ள இருந்து வர 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 அவனுக்குத்தான் தேவன் இன்னும் அதிகமான ஆயுசு நாட்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்றேன், உங்களுக்குள்ள தேவன் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். உங்களால சிறந்தவர்களை வர முடியும், உங்களால சிறந்த காரியங்களை செய்ய முடியும். அதுக்கு சாட்சி வேணும் அப்படின்னாக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு, என்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. அதுக்கப்புறம் நீங்க நம்ப போறீங்க, கட்டாயம் அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான் சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் எனக்கு ஒன்றை சொல்வார் என்றால் அதை செய்யக்கூடிய தேவன், எனக்கு செய்வார் என்றால் அவர் உங்களுக்கும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். கண்களை மூடுவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல மாலை வேளைக்காய் நன்றி ஆண்டவரே. ஒரு எறும்பு தன் ஆற்றலை அறிந்திருக்கிறது, ஒரு கழுகு தன் ஆற்றலை அறிந்திருக்கிறது, ஒரு நாய் தன் ஆற்றலை அறிந்திருக்கிறது,
ஒரு சிங்கம் தன் ஆற்றலை அறிந்திருக்கிறது. ஆனால் தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டவர்களாகிய நாங்கள் எங்களுடைய ஆற்றல் என்ன என்று அறியாமல் இருக்கிறோமே. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய ஆற்றல் என்ன என்பதை எங்களுக்கு அறிவித்திருக்கிறீர் ஆண்டவரே. விசுவாசிக்கிறது மாத்திரமே எங்களுடைய பேராற்றல். நாங்கள் விசுவாசிக்க கூடியவர்கள் ஆகினால் எங்களுடைய பெயர் விசுவாசி. நாங்கள் ஒவ்வொரு நொடியும் விசுவாசிக்கக்கூடிய விசுவாசத்தை எங்களுக்கு நீர் கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் இந்த உலகத்திலே எங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் நாங்கள் என்பதை பிரகடனப்படுத்துகிறோம் தகப்பனே. தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.